ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? சின்ன சின்ன நாடுகளாக பிரிஞ்சிருந்தது. அனைத்தையும் ஒன்றாக சேர்க்க யாராவது வந்தாங்களா? இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நாம் ஈஸியாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம பார்க்க போகிற லெசன் ஸ்டாண்டர்ட் 6th பேரரசுகளின் காலம். அதில் முக்கியமானது குப்தர் பேரரசு, பர்த்தனர் ஆட்சி. இந்தியாவில் பொற்காலம் எப்படி வந்தது? யார் இந்த சமுத்திரகுப்தர்? ஹர்ஷவர்த்தனர் எப்படி ஒரு பெரிய அரசரானார்? இது எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். அடுத்து என்னாகும், எப்படி பேரரசு உருவானது, இதையெல்லாம் நாம் இன்னும் வீடியோவில் சூப்பர் ஈஸியாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி டிஎன்பிஎஸ்சி குவிஸுக்கு. ஒரு பெரிய பேரரசு சிதறி விழுந்தால் அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயம் இமேஜின் பண்ணுங்கள். ஒரு பெரிய கிங்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாரும் அதுக்கு கீழே ஒபே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் அது வீக்காக ஆரம்பித்தா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி. பெரிய பேரரசுகளின் வீழ்ச்சி. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் 2 பெரிய சக்திகள் இருந்தது. குஷானர்கள், சாதவாகனர்கள். இவங்க ரொம்ப பவர்ஃபுல், ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் எதுவும் நிலை நிற்றாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இரு பேரரசுகளும் மெதுவாக பவர் இழக்க ஆரம்பிச்சது. அதாவது கண்ட்ரோல் குறையுது, ஸ்ட்ரென்த்து குறையுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஒரு எம்பையர் வீக்கானா அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரிஞ்சால் கம்பேனில் சொல்லுங்கள். ஒரு புதிய ஹீரோ என்ட்ரி. அந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்மார்ட் லீடர் வராரு. அவர் தான் சந்திரகுப்தர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதுதான் சான்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு புதிய அரசை உருவாக்கினார், அதாவது குப்த வம்சம் ஆரம்பம். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. குஷானர், சாதவாகனர் வீழ்ச்சிக்கு பிறகு யார் எழுச்சி அப்படி கேட்பாங்க. அதோட ஆன்சர் என்னன்னா குப்தர்கள். இந்த குப்த அரசாங்கம் சும்மா கிடையாது, முழுக்க 200 வருடங்கள் நீடிச்சது. 200 இயர்ஸ்னா மீனிங் தெரியுமா? உங்கள் கிராண்ட் ஃபாதர் காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கண்டினியூ ஆகும் அளவுக்கு. இது ஷார்ட்கட் நினைவில் வைங்க. குப்தர்கள் என்னன்னா 200 வருட ஆட்சி. மீண்டும் ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் எந்த ஸ்டோரிலையும் ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? குப்தர்களும் ஈவன்லி வீக் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு சுமார் 50 வருடம் கேப். அந்த கேப்பில் என்னாச்சு? சின்ன சின்ன ரூல்ஸ், ஸ்டெபிலிட்டி இல்லை. இன்னொரு பவர்ஃபுல் கிங் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கிங் வராரு, அவர் தான் ஹர்ஷர். இவர் வந்ததும் வட இந்தியா மீண்டும் ஒரே கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கிபி 606 முதல் 647 வரை ஆட்சி செய்தார். இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். அறிமுகம் டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குஷானர்கள் மற்றும் சாதவாகனர்கள் ஆட்சி செய்த பகுதி எது? ஆன்சர் வட இந்தியா. செகண்ட் கொஸ்டின், குஷானர்கள் மற்றும் சாதவாகனர்கள் எந்த காலத்தில் வலிமை இழந்தனர்? ஆன்சர் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில். 3, வலிமை இழந்ததால் உருவான சூழல் யாருக்கு உதவியது? ஆன்சர் சந்திரகுப்தர். 4, சந்திரகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் ஒரு அரசை உருவாக்கி தனது வம்ச ஆட்சியை நிறுவினார். 5, சந்திரகுப்தரின் வம்ச ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆன்சர் 200 ஆண்டுகள். 6, குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் இடைவெளி இருந்தது? ஆன்சர் சுமார் 50 ஆண்டுகள். 7, குப்தர்களுக்கு பிறகு எந்த அரச வம்சம் தோன்றியது? ஆன்சர் வர்த்தன அரச வம்சம். 8, வர்த்தன வம்சத்தை சேர்ந்த முக்கிய அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். 9, ஹர்ஷர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்? ஆன்சர் வட இந்தியா. 10, ஹர்ஷர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 606 முதல் 647 வரை. நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி எப்படி கிடச்சிக்குது தெரியுமா? யாராவது கேமரா வச்சு ஷூட் பண்ணாங்களா அந்த காலத்தில்?
இல்லையே. அப்போ எப்படி நமக்கு குப்தர்கள், ஹர்ஷர் எல்லாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி, சான்றுகள். எப்படி ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்னு. நீங்கள் ஒரு டிடெக்டிவ்னு இமேஜின் பண்ணுங்கள். ஒரு க்ரைம் நடந்துச்சு, பட் டைரக்ட் ப்ரூஃப் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? க்ளூஸ் தேடுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஹிஸ்டோரியன்ஸ் அவர்கள் பழைய க்ளூஸ் வைத்து ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. தொல்லியல் சான்றுகள். முதல்ல தொல்லியல் சான்றுகள், அதாவது நம்ம கையில் டச் பண்ண முடியும் எவிடன்ஸ். எக்ஸாம்பிள், குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க, வெள்ளி, செம்பு நாணயங்கள். இதில் என்ன இருக்கும் தெரியுமா? கிங் படம், பெயர், சில சிம்பிள்ஸ். இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இன்னொரு சூப்பர் க்ளூ, சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதில் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது நான் இவ்வளோ பேரை ஜெயிச்சேன்னு. இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து மெக்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு, உதயகிரி, மதுரா, சாஞ்சி கல்வெட்டுகள். இந்த இன்ஸ்பிரன்சஸ் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த கால அரசியல், மதம், கலாச்சாரம். இன்னும் ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா கல்வெட்டு, பஞ்சாப் பகுதியில் காப்பர் பிளேட்ஸ். அது மட்டும் இல்லை, நாலந்தா களிமண் முத்திரைகள். இமேஜின் பண்ணுங்க, ஒரு சீல் பார்த்து கூட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். இலக்கிய சான்றுகள். சரி, ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் போதுமா? இல்லை, அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு இலக்கிய சான்றுகள். எக்ஸாம்பிள், விஷ்ணு மத்திய வாயு பகவத புராணங்கள். இது ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ் மாதிரி தான், ஆனால் அதில் ஹிஸ்ட்ரி க்ளூஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமானது, விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரராக்ஷம், பாணரின் ஹர்ஷ சரிதம். இது எல்லாம் கிங்ஸ் வாழ்க்கையை ஸ்டோரி மாதிரி சொல்லும். இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. அடுத்து பிக் பேர், காளிதாசர், அவரோட நாடகங்கள் அந்த கால சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும். ஃபாரின் ட்ராவலர்ஸ். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஃபாரினர் இந்தியா வராரு, அவருக்கு எல்லாம் அப்சர்வ் பண்ணி எழுதுவார். இது ரொம்ப வேல்யூபிள். எக்ஸாம்பிளுக்கு சீன பயணி பாகியான், அவர் சந்திரகுப்தர் 2 காலத்தில் இந்தியா வந்தார். அவரோட ட்ராவல் நோட்ஸில் என்ன இருக்குன்னா மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது. இன்னொரு முக்கியமானவர் யுவான் ஸ்வாங், அவரோட சியூகி, இந்தியா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். இதை மிஸ் பண்ணாதீங்க. சர்ப்ரைஸ் என்னன்னா, ஹர்ஷா தானே ரைட்டர், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, ஒரு கிங் தானே புக்ஸ் எழுதுறாரு. இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். சான்றுகள். இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் 1, குப்தர்களின் தொல்லியல் சான்றுகளில் முதன்மையானது எது? ஆன்சர், தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். 2, சமுத்திரகுப்தரின் முக்கிய கல்வெட்டு எது? ஆன்சர், அலகாபாத் தூண் கல்வெட்டு. 3, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு எதற்கு சான்று? ஆன்சர், குப்தர் காலத்திற்கு. 4, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி கல்வெட்டு வகை என்ன? ஆன்சர், குகை கல்வெட்டு. 5, 2ஆம் சந்திரகுப்தரின் மற்ற கல்வெட்டுகள் எவை? ஆன்சர், மதுரா மற்றும் சாஞ்சி பாலை கல்வெட்டுகள். 6, ஸ்கந்தகுப்தரின் கல்வெட்டு எது? ஆன்சர், பிதாரி தூண் கல்வெட்டு. 7, கத்வா கல்வெட்டு எந்த வகை? ஆன்சர், பாலை கல்வெட்டு. 8, மதுபான் செப்பு பட்டயம் எங்கு கிடைத்தது? ஆன்சர், பஞ்சாப். 9, பொசானா பந்தயம் எந்த வகை? செப்பு பட்டயம். 10, நாளந்தா சான்று எது? ஆன்சர், களிமண் முத்திரை பொறிப்பு. 11, இலக்கிய சான்றுகளில் குறிப்பிடப்பட்ட புராணங்கள் எவை? ஆன்சர், விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணங்கள். 12, நாரதரின் நூல் எது? ஆன்சர், நீதி சரித்திரம். 13, விசாகதத்தரின் படைப்புகள் எவை? ஆன்சர், தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராரகஷம். 14, பாணரின் நூலது? ஆன்சர், ஹர்ஷ சரிதம். 15, காளிதாசரின் படைப்புகள் என்ன வகை? ஆன்சர், நாடகங்கள். 16, பாகியான் யார்? ஆன்சர், சீன பௌத்த துறவி.
17. பாகியான் இந்தியா வந்தது எப்போது? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். 18. பாகியானின் பதிவு என்ன? ஆன்சர், பயணக்குறிப்புகள். 19. ஹர்ஷரின் இலக்கிய படைப்புகள் எவை? ஆன்சர், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. 20. யுவான் ஸ்வாங் எழுதிய நூலது? ஆன்சர், சி யூ கி. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, குப்த அரச வம்சம் நிறுவப்படல். ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு பெரிய பேராசை உருவாக்க முடியும் தெரியுமா? இன்னும் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி குப்த அரச வம்சம் நிறுவப்படல். நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஸ்மால் கிங், பெரிய பவர் கிடையாது, ஆனால் ஒரு விஷன் இருக்குது. அவர்தான் ஸ்ரீகுப்தர். இவர்தான் குப்த வம்சத்தை நிறுவியவர். அவர் எந்த இடம் ஆட்சி பண்ணார் தெரியுமா? இப்போ இருக்கும் வங்காளம், பீகார் பகுதி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இன்னொரு குழு, நாணயங்களில் முதலாக குப்த அரசரின் படம் வந்தது. அது ஸ்ரீகுப்தருடையது. இது எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஸ்ரீகுப்தருக்கு பிறகு அவருடைய மகன் வந்தார், ஹாஹோட்கச்சர். அவர் அரசை தொடர்ந்து நடத்தினார். இன்ஸ்பிரேஷனில் என்ன சொல்லிருச்சு தெரியுமா? ஸ்ரீகுப்தரும் ஹாஹோட்கச்சரும் மகாராஜான்னு அழைக்கப்பட்டாங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ தான் ஸ்டோரியில் ட்விஸ்ட் வருது. 1ஆம் சந்திரகுப்தர் என்றே ஆகிறாரு. கிபி 319 முதல் 335 வரை. இவர் என்ன ஸ்பெஷல் பண்ணார் தெரியுமா? ஒரு ஸ்மால் மேரேஜ் அலையன்ஸ். சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இது சாதாரண கல்யாணம் கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டர்ஜி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. லிச்சாவி ஃபேமிலி யார் தெரியுமா? ஒரு பவர்ஃபுல் மற்றும் பழமையான கிளான். கங்கை நதி மற்றும் நேபாளம் இடைப்பட்ட பகுதி. இந்த மேரேஜுக்கு காரணமாக சந்திரகுப்தருக்கு சப்போர்ட் கிடச்சிது. பல சிறு அரசுகளை ஜெயிக்க ஆரம்பித்தார். ஃபைனலி அவர் தன்னை மகாராஜாதி ராஜான்னு க்ரௌன் பண்ணிக்கிட்டார். இதுவும் எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், தங்க நாணயங்களில் சந்திரகுப்தரும் குமாரதேவியும் சேர்ந்த படம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? லிச்சாவின்னு. ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். குப்த அரச வம்சம் நிறுவப்படல். கொஸ்டின் 1, குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர், ஸ்ரீகுப்தர். 2, ஸ்ரீகுப்தர் ஆட்சி செய்த பகுதிகள் எவை? ஆன்சர், வங்காளம் மற்றும் பீகார். 3, நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் யார்? ஆன்சர், ஸ்ரீகுப்தர். 4, ஸ்ரீகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர், கபோத்கேரர் மகன். 5, ஸ்ரீகுப்தர் மற்றும் அவரது மகன் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டனர்? ஆன்சர், மகாராஜா. 6, 1ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர், கிபி 319 முதல் 335 வரை. 7, 1ஆம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? ஆன்சர், குமாரதேவி. 8, குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், லிச்சாவி குடும்பம். 9, லிச்சாவி குடும்பத்தின் ஆதரவு சந்திரகுப்தருக்கு என்ன கொடுத்தது? ஆன்சர், வட இந்திய சிற்றரசுகளை வென்று பேரரசாக உயர வாய்ப்பு. 10, சந்திரகுப்தர் எவ்வாறு பேரரசர் ஆனார்? ஆன்சர், வெற்றி பெற்று தன்னை முடிசூட்டி கொண்டார். 11, சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் யார் உருவம் உள்ளது? ஆன்சர், சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி. 12, அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்ட வாசகம் என்ன? ஆன்சர், லிச்சாவாயா. 13, லிச்சாவி எப்படிப்பட்ட அமைப்பு? ஆன்சர், பழமையான கணசங்கம். 14, லிச்சாவி ஆட்சி பகுதி எங்கு இருந்தது? ஆன்சர், கங்கை நதி மற்றும் நேபாள நாட்டுக்கு இடையில். ஒரு ராஜா போரில் ஜெயிச்சது மட்டும் இல்லை, தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கல்லில் எழுத வச்சாருன்னா அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது குப்தர்களின் மிகப்பெரிய ஹீரோ சமுத்திரகுப்தர். சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட மகன் வந்தார், சமுத்திரகுப்தர். கிபி 335 முதல் 380 வரை.
இவர் சாதாரண கிங் இல்லை, குப்தர்களின் தலை சிறந்த அரசர்னு சொல்லப்படுகிறவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. நீங்கள் நினைக்கலாம், சரி அவர் நல்ல போராளி தான்னு. ஆனால் இல்லை, அவர் ஒரு வேரியர் மட்டும் இல்லை, ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கலாச்சாரத்தை வளர்த்த கிங். ப்ரூஃப் எங்க? சரி, இவ்வளவு கிரேட்னஸ் எப்படி நமக்கு தெரியும்? இதுதான் ட்விஸ்ட்டு. ஒரு பில்லர், ஒரு தூண், அதுதான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அலகாபாத் தூண் கல்வெட்டு, இதுதான் சமுத்திரகுப்தரின் ரூலுக்கு மிக முக்கியமான சான்று. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த தூணில் என்ன இருக்குது தெரியுமா? அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபுல் லிஸ்ட்டு. நான் யார் யாரை ஜெயித்தேன், என்ன பண்ணேன்னு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டு, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யார் எழுதினார் தெரியுமா? ஹரிசேனன். அவர் சமுத்திரகுப்தரின் கோர்ட் போயட். இப்போது ஒரு நியூ வேர்டு, பிரசஸ்தி. இது மீனிங் என்ன? ஒருவரை புகழ்ந்து எழுதுவது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் கோர்ட் போயட் கிங்ஸை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, பின்னாடி மக்கள் படிக்க. அந்த ரைட்டிங்ஸ் தூண்களில் பொறிக்கப்படும். இமேஜின் பண்ணுங்க, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி அப்போது கல்லில் பொறிச்சாங்க. ரியல் லைஃப் கனெக்ஷன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி சமுத்திரகுப்தர் அச்சீவ்மெண்ட்ஸ் தூணை போஸ்ட்டில் பண்ணார். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இதை நினைவில் வச்சுக்கிடுங்க. இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சமுத்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 335 முதல் 380 வரை. சமுத்திரகுப்தர் யாரின் மகன்? முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தில் எப்படிப்பட்ட அரசர்? தலை சிறந்த அரசர். சமுத்திரகுப்தரின் அவைக்கவி யார்? ஹரிசேனர். ஹரிசேனர் இயற்றிய நூல் என்ன? பிரயாக பிரசஸ்தி. பிரயாக பிரசஸ்தி எங்கு பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூணில். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. 8. பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி சொல்? ஆன்சர் சமஸ்கிருதம். 9. பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஒருவரை புகழ்ந்து பாராட்டுதல். 10. அவைக்கவிகள் என்ன செய்தனர்? ஆன்சர் அரசர்களை புகழ்ந்து அவர்களின் சாதனைகளை பட்டியலிட்டனர். 11. பிரசஸ்திகள் ஏன் தூண்களில் பொறிக்கப்பட்டன? ஆன்சர் மக்கள் படித்து அறிய வேண்டும் என்பதற்காக. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். ஒரு ராஜா ஒரு நாட்டை மட்டும் ஆட்சி பண்ணலை, முழு இந்தியாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, சமுத்திரகுப்தர் எப்படி சுமால் கிங்டமை ஒரு பெரிய பேரரசாக மாற்றினாருன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சமுத்திரகுப்தர் த்ரோன் ஏறியவுடன் இது போதாது, இன்னும் பெரிய எம்பையர் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா திசையிலும் போர் ஆரம்பித்தார். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம் டார்கெட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அவர் தென்னிந்தியாவுக்கும் சென்றார். அங்கே ஒரு பவர்ஃபுல் கிங் இருந்தார், விஷ்ணு கோபன். சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார்? அவரை போரில் தோற்கடித்தார். இது எக்ஸாமில் கேட்பாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல். இப்போது நார்த் இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 9 அரசுகளை முழுக்க கைப்பற்றினார், அதாவது டைரக்ட் கண்ட்ரோல். ஆனால் சவுத் இந்தியாவில் அவர் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். 12 அரசர்களை என்ன பண்ணார் தெரியுமா? அவர்களை சப்ஆர்டினேட் ரூலர்ஸ் ஆக்கினார். அதாவது அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் சமுத்திரகுப்தருக்கு கீழ் அவர்கள் ட்ரிபியூட் கப்பம் கட்டணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி இங்குள்ள ரூலர்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. ராஜஸ்தான் பழங்குடியினரும் கூட இது ஒரு சூப்பர் டாமினன்ஸ். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அஸ்வமேத யாகம், குதிரை யாகம் நடத்தினார். இது என்ன மீனிங்? நான் பெரிய எம்பையர்னு டிக்ளேர் பண்ணுற செரமனி. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க.
இன்னொரு சர்ப்ரைஸ், அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதில் என்ன படம் தெரியுமா? அவர் வீணை வாசிக்கிறது. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கிங் போராளி, அதே நேரம் மியூசிஷியன். அவர் மட்டும் சோல்ஜர் இல்லை, போயட்ரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட். அதனால் அவரோட ஒரு டைட்டில் கவிராஜா. இது ஷார்ட்கட்டில் நினைவில் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஃபாரின் கிங்ஸ் கூட காண்டாக்ட். இலங்கை கிங் ஸ்ரீ மேகவர்மன், சமுத்திரகுப்தரின் கண்டம்பரரி. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரகுப்தர் எப்படிப்பட்ட படைத்தலைவர்? ஆன்சர், மகத்தான போர் தலைவர். 2, பேரரசர் ஆனபின் சமுத்திரகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர், நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். 3, சமுத்திரகுப்தர் எந்த பகுதியிலும் படையெடுத்தார்? ஆன்சர், தென்னிந்தியா. 4, தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர், விஷ்ணுகோபன். 5, விஷ்ணுகோபன் எந்த நாட்டின் அரசர்? ஆன்சர், பல்லவ நாடு. 6, வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? ஆன்சர், 9 அரசுகள். 7, தென்னிந்தியாவில் எத்தனை அரசர்களை கீழ்ப்படுத்தினார்? ஆன்சர், 12 அரசர்கள். 8, அந்த அரசர்களை சமுத்திரகுப்தர் என்ன செய்ய வைத்தார்? ஆன்சர், கப்பம் கட்ட செய்தார். 9, எந்த பகுதிகளின் அரசர்கள் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர், கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி. 10, எந்த பழங்குடியினர் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர், ராஜஸ்தான் பழங்குடியினர். 11, சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், விஷ்ணு பக்தர். 12, சமுத்திரகுப்தர் மீண்டும் நடத்திய வேத சடங்கு எது? ஆன்சர், அத்தமேத யாகம், குதிரை பலி. 13, சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்கள் எவை? ஆன்சர், தங்க நாணயங்கள். 14, சமுத்திரகுப்தர் நாணயத்தில் என்ன உருவம் உள்ளது? ஆன்சர், வீணை வாசிக்கும் உருவம். 15, சமுத்திரகுப்தர் எந்த கலைகளை விரும்பினார்? ஆன்சர், கவிதை மற்றும் இசை. 16, சமுத்திரகுப்தரின் பட்டம் என்ன? ஆன்சர், கவிராஜா. 17, சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர், ஸ்ரீ மேகவர்மன். 18, ஸ்ரீ மேகவர்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர், இலங்கை. 19, ஸ்ரீ மேகவர்மன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், பௌத்தர். ஒரு ராஜா போரில் ஜெயிச்சது மட்டும் இல்லை, தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கல்லில் எழுத வச்சாருன்னா அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது குப்தர்களின் மிகப்பெரிய ஹீரோ சமுத்திரகுப்தர். சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட மகன் வந்தார், சமுத்திரகுப்தர். கிபி 335 முதல் 380 வரை. இவர் சாதாரண கிங் இல்லை, குப்தர்களின் தலை சிறந்த அரசர்னு சொல்லப்படுகிறவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. நீங்கள் நினைக்கலாம், சரி அவர் நல்ல போராளி தான், ஆனால் இல்லை, அவர் ஒரு வேரியர் மட்டும் இல்லை, ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கலாச்சாரத்தை வளர்த்த கிங். ப்ரூஃப் எங்க? சரி, இவ்வளவு கிரேட்னஸ் எப்படி நமக்கு தெரியும்? இதுதான் ட்விஸ்ட்டு. ஒரு பில்லர், ஒரு தூண், அதுதான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அலகாபாத் தூண் கல்வெட்டு, இதுதான் சமுத்திரகுப்தரின் ரூலுக்கு மிக முக்கியமான சான்று. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த தூணில் என்ன இருக்குது தெரியுமா? அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபுல் லிஸ்ட்டு. நான் யாரை ஜெயித்தேன், என்ன பண்ணேன்னு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டு, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யார் எழுதினார் தெரியுமா? ஹரிசேனன். அவர் சமுத்திரகுப்தரின் கோர்ட் போயட். இப்போது நியூ வேர்டு, பிரசஸ்தி. இது மீனிங் என்ன? ஒருவரை புகழ்ந்து எழுதுவது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் கோர்ட் போயட் கிங்ஸை ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, பின்னாடி மக்கள் படிக்க. அந்த ரைட்டிங்ஸ் தூண்களில் பொறிக்கப்படும். இமேஜின் பண்ணுங்க, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி அப்போது கல்லில் பொறிச்சாங்க. ரியல் லைஃப் கனெக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி சமுத்திரகுப்தர் அச்சீவ்மெண்ட்ஸ் தூணை போஸ்ட்டில் பண்ணார்.
இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இதை நினைவில் வச்சுக்கிடுங்க. இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சமுத்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 335 முதல் 380 வரை. சமுத்திரகுப்தர் யாரின் மகன்? முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தில் எப்படிப்பட்ட அரசர்? தலை சிறந்த அரசர். சமுத்திரகுப்தரின் அவைக்கவி யார்? ஹரிசேனர். ஹரிசேனர் இயற்றிய நூல் என்ன? பிரயாக பிரசஸ்தி. பிரயாக பிரசஸ்தி எங்கு பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூணில். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. 8. பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி சொல்? ஆன்சர் சமஸ்கிருதம். 9. பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஒருவரை புகழ்ந்து பாராட்டுதல். 10. அவைக்கவிகள் என்ன செய்தனர்? ஆன்சர் அரசர்களை புகழ்ந்து அவர்களின் சாதனைகளை பட்டியலிட்டனர். 11. பிரசஸ்திகள் ஏன் தூண்களில் பொறிக்கப்பட்டன? ஆன்சர் மக்கள் படித்து அறிய வேண்டும் என்பதற்காக. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். ஒரு ராஜா ஒரு நாட்டை மட்டும் ஆட்சி பண்ணலை, முழு இந்தியாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாருன்னா எப்படி இருக்கும்? இன்னும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, சமுத்திரகுப்தர் எப்படி சுமால் கிங்டமை ஒரு பெரிய பேரரசாக மாற்றினாருன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சமுத்திரகுப்தர் த்ரோன் ஏறியவுடன் இது போதாது, இன்னும் பெரிய எம்பையர் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா திசையிலும் போர் ஆரம்பித்தார். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம் டார்கெட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அவர் தென்னிந்தியாவுக்கும் சென்றார். அங்கே ஒரு பவர்ஃபுல் கிங் இருந்தார், விஷ்ணு கோபன். சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார்? அவரை போரில் தோற்கடித்தார். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல். இப்போது நார்த் இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 9 அரசுகளை முழுக்க கைப்பற்றினார், அதாவது டைரக்ட் கண்ட்ரோல். ஆனால் சவுத் இந்தியாவில் அவர் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். 12 அரசர்களை என்ன பண்ணார் தெரியுமா? அவர்களை சப்ஆர்டினேட் ரூலர்ஸ் ஆக்கினார். அதாவது அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் சமுத்திரகுப்தருக்கு கீழ் அவர்கள் ட்ரிபியூட் கப்பம் கட்டணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி இங்குள்ள ரூலர்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. ராஜஸ்தான் பழங்குடியினரும் கூட இது ஒரு சூப்பர் டாமினன்ஸ். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அஸ்வமேத யாகம், குதிரை யாகம் நடத்தினார். இது என்ன மீனிங்? நான் பெரிய எம்பையர்னு டிக்ளேர் பண்ணுற செரமனி. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு சர்ப்ரைஸ், அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதில் என்ன படம் தெரியுமா? அவர் வீணை வாசிக்கிறது. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கிங் போராளி, அதே நேரம் மியூசிஷியன். அவர் மட்டும் சோல்ஜர் இல்லை, போயட்ரி, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட். அதனால் அவரோட ஒரு டைட்டில் கவிராஜா. இது ஷார்ட்கட்டில் நினைவில் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஃபாரின் கிங்ஸ் கூட காண்டாக்ட். இலங்கை கிங் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் கண்டெம்பரரி. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரகுப்தர் எப்படிப்பட்ட படைத்தலைவர்? ஆன்சர் மகத்தான போர் தலைவர். 2. பேரரசர் ஆனபின் சமுத்திரகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். 3. சமுத்திரகுப்தர் எந்த பகுதியிலும் படையெடுத்தார்? ஆன்சர் தென்னிந்தியா. 4. தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் விஷ்ணு கோபன். 5. விஷ்ணுகோபன் எந்த நாட்டின் அரசர்? ஆன்சர் பல்லவ நாடு. 6. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? ஆன்சர் 9 அரசுகள். 7. தென்னிந்தியாவில் எத்தனை அரசர்களை கீழ்ப்படுத்தினார்? ஆன்சர் 12 அரசர்கள். 8. அந்த அரசர்களை சமுத்திரகுப்தர் என்ன செய்ய வைத்தார்? ஆன்சர் கப்பம் கட்ட செய்தார். 9. எந்த பகுதிகளின் அரசர்கள் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி. 10. எந்த பழங்குடியினர் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர் ராஜஸ்தான் பழங்குடியினர்.
11 சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் விஷ்ணு பக்தர். 12 சமுத்திரகுப்தர் மீண்டும் நடத்திய வேத சடங்கு எது? ஆன்சர் அத்தமேத யாகம், குதிரை பலி. 13 சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்கள் எவை? ஆன்சர் தங்க நாணயங்கள். 14 சமுத்திரகுப்தர் நாணயத்தில் என்ன உருவம் உள்ளது? ஆன்சர் வீணை வாசிக்கும் உருவம். 15 சமுத்திரகுப்தர் எந்த கலைகளை விரும்பினார்? ஆன்சர் கவிதை மற்றும் இசை. 16 சமுத்திரகுப்தரின் பட்டம் என்ன? ஆன்சர் கவிராஜா. 17 சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் ஸ்ரீ மேகவர்மன். 18 ஸ்ரீ மேகவர்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இலங்கை. 19 ஸ்ரீ மேகவர்மன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் பௌத்தர். ஒரு ராஜா போரில் ஜெயிச்சாரு, நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டாரு, அறிவாளிகளையும் சுற்றி வச்சுக்கிட்டாரு. ஆனால் முடிவில் பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபுல் மூவி மாதிரி இருக்கும். உயர்வு, புகழ், இறுதியில் வீழ்ச்சி. விக்ரமாதித்யர் என்றே சமுத்திரகுப்தருக்கு பிறகு அவரோட மகன் த்ரோணியர்னார். 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 380 முதல் 415 வரை. இவருக்கு இன்னொரு பெயர் விக்ரமாதித்யர். இது எக்ஸாமில் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இவர் சாதர்கள்னு சொல்லப்படும் அரசர்களை போரில் தோற்கடித்தார். அதனால் என்ன கிடச்சிது? மாளவம், குஜராத் கைப்பற்றினார். இதன் அர்த்தம் மேற்கிந்தியா முழுக்க கண்ட்ரோல். இதை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரையும் போர் பண்ணலை, தென்னிந்திய அரசுகளோட நல்ல நட்பு வச்சு கொண்டாரு. இது ரியல் லைஃப்பில் கூட யூஸ் ஆகும். எல்லாருடனும் சண்டை வேண்டாம், சில சமயம் நட்பு தான் பெஸ்ட்டு. இரும்பு தூண். டெல்லி குதுப் மினார் அருகே இருக்கும் இரும்பு தூண். இது விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக கரைப்படலை. இது அந்த கால தொழில்நுட்பம் எவ்வளவு அட்வான்ஸ்ன்னு காட்டுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. நவரத்தினங்கள். இவரோட கோர்ட்டில் நவரத்தினங்கள் இருந்தாங்க. 9 பெரிய அறிவாளிகள், சில முக்கியமானவர்கள். காளிதாசர் கவிஞர், அமரசிங்கர் அகராதி ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், வராகமிகிரர் வானியல் அறிஞர். இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. சீன பயணி. இந்த காலத்தில் பாகியான் என்ற சீன பயணி இந்தியா வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, கடுமையான தண்டனைகள் இல்லை, மரண தண்டனை கூட இல்லை. இது ஒரு பீஸ்ஃபுல் சொசைட்டி. அடுத்த அரசர்கள் விக்ரமாதித்யருக்கு பிறகு குமாரகுப்தர் வந்தார். அவர் நலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கினார். அபாயம். அடுத்தது ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹேனர்கள் தாக்குதல். ஆரம்பத்தில் அவர்களை தோற்கடித்தார். பெரிய ட்விஸ்ட். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஹூனர்கள் மீண்டும் வந்தாங்க. இந்த முறை குப்த பேரரசு பலவீனமாயிடுச்சு. இறுதி கட்டம். கடைசியாக வந்த முக்கிய அரசர் நரசிம்மகுப்தர் பாலாதித்யர். இவர் புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார். ஆரம்பத்தில் கப்பங்கட்டினார், பிறகு நிறுத்தினார். இன்னொரு ட்விஸ்ட். மிகிரகுலர் என்ற அரசர் அவரை தோற்கடித்து அவரை வெளியேற்றினார். இறுதியில் குப்த பேரரசு மெதுவாக மறைந்தது. கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஓகேவா? கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் சந்திரகுப்தர் யாரின் மகன்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 2 2ஆம் சந்திரகுப்தர் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் விக்ரமாதித்யர். 3 விக்ரமாதித்யர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் சாக அரசர்கள். 4 விக்ரமாதித்யர் கைப்பற்றிய பகுதிகள் எவை? ஆன்சர் மேற்கு மாளவம் மற்றும் குஜராத். 5 விக்ரமாதித்யர் எந்த அரசுகளுடன் நட்பு வைத்தார்? ஆன்சர் தென்னிந்திய அரசுகள். 6 இரும்பு தூண் எங்கு உள்ளது? ஆன்சர் குதுப் மினார் அருகில். 7 இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது? ஆன்சர் விக்ரமாதித்யர். 8 விக்ரமாதித்யர் காலத்தில் இந்தியா வந்த சீனர் யார்? ஆன்சர் பாகியான். 9 விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த அறிஞர்கள் என்ன என அழைக்கப்படுவர்? ஆன்சர் நவரத்தினங்கள். 10 நவரத்தினங்களில் ஒருவராக கூறப்படுபவர் யார்? ஆன்சர் காளிதாசர். 11 காளிதாசர் எந்த மொழி புலவர்? ஆன்சர் சமஸ்கிருதம். 12 ஹரிசேனர் யார்? ஆன்சர் சமஸ்கிருத புலவர். 13 அமரசிம்மர் யார்? ஆன்சர் அகராதியல் ஆசிரியர்.
14 தன்வந்திரி யார்? ஆன்சர் மருத்துவர். 15 காகபானகர் யார்? ஆன்சர் ஜோதிடர். தப்பு. 16 சங்கு யார்? ஆன்சர் கட்டடக்கலை நிபுணர். 17 வராகமிரகர் யார்? வானியல் அறிஞர். 18 வரருசி யார்? ஆன்சர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். 19 விட்டல் பட்டர் யார்? ஆன்சர் மாய வித்தைக்காரர். 20 இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் எவை? ஆன்சர் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. 21 இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 22 நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 23 பாகியான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சீனா. 24 பாகியானின் பயண குறிப்புகள் எதை கூறுகின்றன? ஆன்சர் குப்தகால சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள். 25 பாகியான் கூறியபடி மக்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆன்சர் மகிழ்ச்சியுடன் செழிப்பாக. 26 அந்த காலத்தில் நீதி எப்படி வழங்கப்பட்டது? ஆன்சர் கடுமையான தண்டனை இல்லாமல். 27 அந்த காலத்தில் மரண தண்டனை இருந்ததா? இல்லை. கயா நிலை என்ன? ஆன்சர் பாழடைந்திருந்தது. 29 கபிலவஸ்து நிலை என்ன? ஆன்சர் காடாக இருந்தது. 30 பாடாலிபுத்திரம் மக்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆன்சர் செல்வத்துடன் செழிப்பாக. 31 குமாரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். 32 ஸ்கந்தகுப்தர் யாரின் படையெடுப்பை எதிர்கொண்டார்? ஹூணர்கள். 33 ஸ்கந்தகுப்தர் என்ன செய்தார்? ஹூணர்களை தோற்கடித்து விரட்டினார். 34 பின்னர் ஹூணர்களை என்ன செய்தார்? ஆன்சர் மீண்டும் வந்து குப்த பேரரசை தோற்கடித்தனர். 35 குப்த பேரரசின் கடைசி சிறந்த அரசர் யார்? ஆன்சர் நரசிம்ம குப்தர், பாராதித்யர். 36 நரசிம்மகுப்தர் எந்த சமயத்தால் ஈர்க்கப்பட்டார்? ஆன்சர் பௌத்தம். 37 நரசிம்மகுப்தர் யாருக்கு கப்பங்கட்டினார்? ஆன்சர் மிகிரகுலர். 38 மிகிரகுலர் எந்த மதத்தை எதிர்த்தார்? ஆன்சர் பௌத்தம். 39 நரசிம்மகுப்தர் ஏன் கப்பங்கட்டுவதை நிறுத்தினார்? ஆன்சர் மனவேதனை காரணமாக. 40 மிகிரகுலரை நரசிம்மகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் கைது செய்து சிறையில் அடைத்தார். 41 மிகிரகுலர் பின்னர் என்ன செய்தார்? ஆன்சர் நரசிம்மகுப்தரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். 42 நரசிம்மகுப்தருக்கு பிறகு என்ன நடந்தது? ஆன்சர் குப்த பேரரசு சிதைந்தது. 43 குப்த பேரரசின் கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். ஒரு ராஜா நான் கடவுளின் பிரதிநிதின்னு சொன்னால் அந்த நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக தானே வைக்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? குப்த அரசர்கள் என்ன பிலீஃப் வைத்திருந்தாங்க தெரியுமா? நான் கடவுளின் பிரதிநிதி. அதாவது அவர்களுக்கு யாருக்கும் ஆன்சர் சொல்ல வேண்டியதில்லை, கடவுளுக்கு தான் ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபுல் பவர் கிங். அதனால் என்ன ஆகுது? அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதித்துறை எல்லாத்துலேயும் கிங்குக்கு ஃபுல் பவர். ஒரு மாதிரி சிஇஓ ப்ளஸ் ஜட்ஜு, ஆர்மி ஹெட் எல்லாம் ஒரே ஆள். இந்த ஷார்ட்கட் நினைவில் வைங்க, அமைச்சர்கள். ஆனால் கிங் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் அமைச்சர் குழு, மந்திரி இருந்தது. அந்த குழுவில் யார் யார்? இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், சிற்றரசர்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அதிகாரிகள் சிஸ்டம். குப்தர்கள் நிறைய ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. முக்கியமான பதவிகள் தண்டநாயகர், மகா தண்டநாயகர். இவர்கள் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ பெரிய எம்பையர் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? டிவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் தேசம், புக்தி, ப்ரொவின்ஸ். அது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? உபகாரிகா, கவர்னர். நெக்ஸ்ட் லெவல் விஷயா, டிஸ்ட்ரிக்ட். அது யார் மேனேஜ் பண்ணுவாங்க? விஷயாபதி. லாஸ்ட் லெவல் கிராமம், கிராமிகா, கிராமாதிகாரி மேனேஜ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இது ஷார்ட்கட் நினைவில் வைங்க. ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ். ப்ரொவின்ஸ்னா என்னது? தேசம், புக்தி. டிஸ்ட்ரிக்ட்னா
விஷயா, வில்லேஜ்னா கிராமம். பெரிய எம்பையர்னா ஆர்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும். குப்தர்களுக்கும் பவர்ஃபுல் ஆர்மி இருந்துச்சு. முக்கியமான ஆர்மி போஸ்ட் பாலாத்கிருதா காலாட்படை தலைவன், மகாபலாத்கிருதா குதிரைப்படை தலைவன். இந்த எக்ஸாமில் கேட்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், தூதகா என்ன ஸ்பைசஸ் இருந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னு சீக்கிரட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க. இது இப்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரி. ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், குப்த அரசர்கள் எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினர்? ஆன்சர், தெய்வீக உரிமை கொள்கை. 2, தெய்வீக உரிமை கொள்கையின் பொருள் என்ன? ஆன்சர், அரசர் கடவுளின் பிரதிநிதி. 3, அரசர் யாருக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும்? ஆன்சர், கடவுளுக்கு மட்டும். 4, அரசர் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமா? ஆன்சர், வேண்டியதில்லை. 5, குப்த அரசர்கள் எந்த துறைகளில் அதிகாரம் பெற்றனர்? ஆன்சர், அரசியல், நிர்வாகம், இராணுவம், நிதி வழங்கல். 6, அரசர்களுக்கு உதவிய குழு என்ன? ஆன்சர், அமைச்சர்கள் குழு. 7, அமைச்சர்கள் குழுவில் யார் இருந்தனர்? ஆன்சர், இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், சிற்றரசர்கள். 8, நிர்வாகத்திற்காக யார் பணியமர்த்தப்பட்டனர்? ஆன்சர், அதிகாரிகள். 9, உயர் அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர், தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர். 10, குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? ஆன்சர், தேசம் அல்லது புக்தி. 11, பிராந்தியங்களை யார் நிர்வகித்தனர்? ஆன்சர், உபாரிகா. 12, பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? ஆன்சர், விஷயா எனும் மாவட்டங்களாக. மாவட்ட நிர்வாகத்தை யார் செய்தனர்? விஷயாதிபதிகள். 14, கிராம அளவில் யார் செயல்பட்டனர்? ஆன்சர், கிராமிகா மற்றும் கிராமதிகாஷா. 15, குப்த பேரரசின் முக்கிய அம்சம் என்ன? ஆன்சர், வலுவான இராணுவ அமைப்பு. 16, காலாட்படையின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர், பாலாதிகிரிகா. 17, குதிரைப்படையின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர், மகாபாலாதிகரிகா. 18, உளவு அமைப்பில் இருந்தவர்கள் யார்? தூதகா. 19, தூதகா என்ன பணியை செய்தார்? ஆன்சர், உளவு பார்த்தனர். இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சது. அடுத்த பார்ட் 2ல் இன்னும் மாசான டாபிக்ஸ் காத்துட்ருக்கு. பேலன்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு எனர்ஜி. பார்ட் 2க்கு ரெடியாக இருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள்.